மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்பட இந்தியா பிரான்ஸ் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிகேட்டுடன் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். பயணத்தின் முதல் கட்டமாக மும்பை வந்த அவரை அம்மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரட் மற்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியை இமானுவேல் மேக்ரான் சந்தித்து பேசினார். இருவரும் AI துறையில் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் இரு நாட்டு உறவு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேசினர். மேலும் இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும் ராணுவ பயன்பாட்டிற்கான H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியை காணொலி மூலம் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த சந்திப்பின் போது ரஃபேல் விமான தயாரிப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி, பொருளாதாரம், வர்த்தகம் உள்பட இந்தியா பிரான்ஸ் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்பட இந்தியா பிரான்ஸ் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிகேட்டுடன் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். பயணத்தின் முதல் கட்டமாக மும்பை வந்த அவரை அம்மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரட் மற்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியை இமானுவேல் மேக்ரான் சந்தித்து பேசினார். இருவரும் AI துறையில் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் இரு நாட்டு உறவு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேசினர். மேலும் இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும் ராணுவ பயன்பாட்டிற்கான H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியை காணொலி மூலம் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த சந்திப்பின் போது ரஃபேல் விமான தயாரிப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி, பொருளாதாரம், வர்த்தகம் உள்பட இந்தியா பிரான்ஸ் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.